வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்கிற பாயிண்டில் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டிற்கு செய்யணும், இந்த ₹1 இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட ₹365 தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோன்னு டெய்லி ₹1 அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம். இந்த தேசத்தை நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் சேர்க்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித் தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும், கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது.
தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.